மனைவி கிடைக்கணும். ஈமானுக்கு அடுத்து சாலிஹான மனைவி கிடைப்பது பெரிய நியாமத். ஈமானுக்கு அடுத்து சாலிஹான மனைவி கிடைப்பது பெரிய நியாமத். அதனாலதான் 4 துஆவை ரசூலுல்லாஹ் கேட்கிற போது இப்படி கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அர்பஅன் லிசானன் ذاكرன் வகல்பன் ஷாக்கிரன் வபதனன் சாபிரன் வமர்அத்தன் சாலிஹத்தன் முஈனத்தன் அலா அம்ரி தீனி. யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுகிற நாவை தருவாயாக, உன்னுடைய சோதனையை தாங்கும் உடலை தருவாயாக, லிசானன் ذاكرன் வகல்பன் ஷாக்கிரன் நன்றி சொல்லும் இருதயத்தை தருவாயாக, வபதனன் சாபிரா பொறுமையாக இருக்கிற உடலை தருவாயாகன்னு கேட்டுட்டு 4வது கேட்டாங்க வஸௌஜத்தன் சாலிஹா, ஒரு ரிவாயத்தில் மர்அத்தன் சாலிஹா முஈனத்தன் அலா அம்ரி தீனி, என்னுடைய மார்க்கத்திற்கு தோள் கொடுத்து துணை நிற்கிற ஸ்ரீதேவியான மனைவியை தருவாயாக. இந்த ஹதீஸுக்கு விளக்க எழுதுறாங்க, ஸ்ரீதேவியான மனைவியை கேட்கிறாங்க. மேல கேட்டது லிசான ذاكر, அல்லாஹ்வை நினைவு கூறும் நாவு, நன்றி சொல்லும் இருதயம், சோதனை தாங்கும் உடல். இந்த 3 சப்ஜெக்டே வேற. இங்க மனைவி வேணுங்கிறாங்க. நல்ல மனைவி, தீனுக்கு தோள் கொடுக்கிற மனைவி. ஹதீஸினுடைய விளக்கத்தில் பெருமக்கள் அழகான ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள். உனக்கு மார்க்கப்பட்டுள்ள தீனுக்கு தோள் கொடுக்கிற மனைவி கிடைத்தால் மேலுள்ள 3ம் சரியாயிடும். லிசான ذاكر கிடைச்சுக்கணும், அல்லாஹ்வை நினைவு கூறுகிற நாவு, திக்ரு செய்யற வாய்ப்பு இல்லை. ஏன்? வீட்டில் மனைவியின் டார்ச்சர் தாங்க முடியல, மனைவியின் தொந்தரவு தாங்க முடிவதில்லை, மனைவியால் பல்வேறு சோதனைகள், மனைவியை கொண்டு பல பேர் சோதிக்கப்படும் போது அது திக்ரு செய்ய முடியல, கல்புல் அல்லாஹ்வுடைய நினைவு கொண்டு வர முடியல. ஒரு சீதேவியான மனைவி கிடைக்கிட்டான்னா 24 மணி நேரம் உன்னுடைய கல்பு அல்லாஹ் கொண்டு ஹயாத்தாயிடும். அப்ப அது அடிப்படைன்னு எழுதுறாங்க.